السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح الثانوية الجزء الأول. النحو الواضحில் இரண்டாம் நிலையான பாடத்திட்டத்தில் முதல் பாகம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் இதுவரை 17 பாடங்கள் முடிந்து இன்று 18வது பாடங்கள் பார்க்க ஆரம்பிக்க இருக்கிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை செய்து வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக உங்களால் முடிந்த உதவிகளை அனுப்புவதற்காக இங்க அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. உங்களால் முடிந்த உதவிகளை அனுப்புமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். அல் இப்தால் பாடம், அல் இப்தால் ஏலாலில் மூன்றாவது பாடம் பார்க்க இருக்கின்றோம். மூன்றாவது பாடம் கல்புல் வாவி வல் யாஇ ஹம்சத்தன். கல்புல் வா வல் யா ஹம்சத்தன், வாவையும் யாவும் ஹம்சாவாக மாற்றக்கூடிய பாடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த பாடத்தை முழுவதும் முடித்து விட்டோம். அந்த உதாரணங்கள், அதனுடைய ஆய்வு, அதே போல் அதனுடைய சட்டங்களும் முடிந்து விட்டன. அதே போல் பயிற்சிகள், கடந்த பாடத்தில் பயிற்சிகள் பார்த்தோம். முதல் பயிற்சியும் இரண்டாம் பயிற்சியும் பார்த்து முடித்து விட்டோம். வாருங்கள், இன்று மூன்றாவது பயிற்சியிலிருந்து காண்போம். அல்லாஹு தாலா இதை முழுவதுமாக கேட்டு பயன்பெற தௌஃபிக் செய்வானாக. ஆமீன். வாருங்கள், இப்ப மூன்றாவது பயிற்சி என்ன? மினல் முஹ்தமிலி, சாத்தியக்கூறிலிருந்து இருக்கிறது. மினல் முஹ்தமிலினா சாத்தியத்திலிருந்து இருக்கிறது. ஐயக்கூன பில் அஸ்மாஇல் ஆத்தியதி, பின் வரக்கூடிய இஸ்முகளை கொண்டு ஆகுவது. இஅலாலுன், பின் வரக்கூடிய இஸ்முகளை கொண்டு இஅலால் ஆகுவது சாத்தியமாக கூடியதிலிருந்து இருக்கிறது. இப்ப இந்த சபர்ல முடியும். இப்ப பின்னாடி வரல சா இரு ஜா இரு, இந்த இஸ்முகள்லாம் என்ன இருக்கலாமா? இஅலால் இருக்க சாத்தியம் இருக்கிறது. வமினல் வமினல் முஹ்தமிலி, சாத்தியமாக கூடியதிலிருந்து இருக்கிறது. அல்லா யகூன பிஹா இஅலாலுன், அந்த பின்வரும் இஸ்முகளை கொண்டு இஅலால் ஆகாமல் இருப்பதற்கும் சாத்தியத்திலிருந்து இருக்கிறது. பின்வரக்கூடிய இந்த நாளும் என்னவாகலாம்? ஏழால் ஆகுவதற்கும் சாத்தியம் இருக்கிறது, ஏழால் ஆகாமல் இருப்பதற்கும் சாத்தியம் இருக்கிறது. அது எப்படி? இன்ஷால்லா நம்ம தம்ரீனுடைய ஜவாப் பதில பார்க்கும்போது பார்ப்போம். ஃபமா அஃப்ஆலுஹா ஃபில் ஹாலைனி, இந்த இஸ்முகளுடைய ஃபேல்கள் என்ன? எனவே இந்த இஸ்முகளுடைய ஃபேல்கள் என்ன? ஃபில் ஹாலைனி, ரெண்டு நிலைமையிலையும். ரெண்டு நிலைமைனா ஏழால் ஆகக்கூடிய நிலைமையிலும் ஏழால் ஆகாத நிலைமை, அந்த ரெண்டு நிலைமையிலையும் இந்த இஸ்முகளுடைய ஃபேல்கள் என்ன? வமா மேனா குல்லி ஃபேலின், ஒவ்வொரு ஃபேலோடைய அர்த்தம் என்ன? ஏழால் ஆகும் பொழுது என்ன அர்த்தம், அதே போல ஏழால் ஆகாத பொழுது அந்த ஃபேலுக்கு என்ன அர்த்தம்? இப்ப என்ன சொல்லியிருக்காங்க? இந்த ஃபேல்கள் எல்லாம் சாஹிர்ன்றது ஏழாலும் ஆகும், ஏழாம் ஆகாமலும் இருக்கு. ஜாயிர் என்பது ஏழால் ஆகும், ஏழால் ஆகாமலும் இருக்கு. அதே போலதான் 4 ஃபேலும் ஏழால் ஆகும், ஏழால் ஆகாம இருக்கு. அப்ப அப்படி ஏழால் ஆகும்போது என்ன ஃபேலு, ஏழால் ஆகாத போது என்ன ஃபேல், அதே போல ஏழால் ஆகும்போது என்ன அர்த்தம், ஏழால் ஆகாத போது என்ன அர்த்தம், இது நாலத்தையும் நம்ம சொல்லணும். சரியா? அப்ப இது நாலுமே இஸ்மு ஃபாயில் தான் கொடுத்துருக்காங்க, ஃபேல் கொடுக்கல. அப்ப அதோடைய ஃபேலை நம்ம பின்னாடி பார்க்க இருக்கோம். வாருங்கள், தொடர்ந்து காண்போம். அப்ப அதற்கு முன்னாடி இதோடைய அர்த்தங்கள் பார்த்துருவோமா? ஆஹ் பாருங்க, என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? சாயிர். சாயிர் என்றால் கிளர்ச்சி செய்பவன், கிளம்பி எழுபவன், கிளர்ச்சியாளன். ஜாயிர் என்றால் பாவம், அநீதம் செய்பவன். ஜாயிர் என்றால் அநீதம் செய்பவன். அப்ப சாயிரும் கிளர்ச்சி செய்பவன், ஜாயிரும் அநீதம் செய்பவன், சாயிலுன் கேட்பவன், யாசிப்பவன், ஜாயிரும் அதே போல என்னது, விருந்தளிப்பவன், வருகை தருபவன். ஜாயினா ஜியாரத் செய்யறான்பாங்களே, அப்ப வருகை தருபவன் அப்படின்னு அர்த்தம். இது ரெண்டுத்துக்கும் ரெண்டு என்ற அர்த்தம் இருக்கும். இதோடைய அர்த்தத்தை நம்ம தெளிவா நம்ம பார்ப்போம். ஜவாப் சொல்லும் பொழுது ஒன்னொன்னு அர்த்தம் என்னன்னு, இது எல்லாத்துக்கும் எப்படி அர்த்தம் மாறுதுன்றதும் பார்ப்போம். வாங்க. அப்ப மூன்றாவது தம்ரீன் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்த வார்த்தை என்னது? சாயிர் தானே. அப்ப களிமா சாயிர்னு கொடுத்தாங்க. இப்போ இதோடைய அசல் முன்னாடி கொஞ்சம் விளக்கம் கொடுத்துடுறேன், அதுமா படிச்சா ஈஸியா இருக்கும். சா
அம்சா ரா சஅர அப்படின்னு வரும். அதே போல சார என்ன வரும்? சார. அப்ப சார யசூரு அப்படி இந்த ஃபேல் வரும். அதோடைய அர்த்தம் மாறும். அதே போல சஅர என்ன வரும்? சஅர எஸ் அருன்னு வரும். அப்ப அம்சா வச்சு படிக்கப்படும், அலிஃப் வச்சு படிக்கப்படும். அப்ப சாரன் நம்ம அலிஃப் வச்சு படிக்கும்போது அதோடைய அர்த்தம் மாறும். அதே போல இல்லத்து சாரன் படிக்கும்போது இல்லத்தா தானே இருக்குது. அதுக்கு இஸ்மு ஃபாயில் வரும்போது தானே அம்சாவா மாற்றப்பட்டிருக்கு. இப்ப சார யசூரு, அப்ப அதோட அசல் வாவு அது அலிஃபா போட்டப்பட்டிருக்கு. அந்த அலிஃபு தான் என்ன செஞ்சிருக்கு? இங்க அம்சா புரட்டப்பட்டிருக்கு. ஆனா சஅர எஸ் அரு இருக்குல்ல, அம்சா வச்சே படிக்கணும்ல, அதோட அசலும் அம்சா தான். அதுக்கு எஸ் அரு சஅர எஸ் அரு சாயிரும் அப்படி படிக்கும்போது அங்க அம்சா வந்திருக்குது. அங்க எந்த மாற்றமும் நம்ம என்ன செய்யல, கொண்டு வரல. அதனால அங்க எந்த ஒரு ஏனாலும் ஏற்படல. அப்ப சார யசூருன்னு படிக்கும் போதுதான் மாற்றம் ஏற்படும். இப்ப சார யசூருடைய அர்த்தம் சொல்லியாச்சு. கிளர்ச்சி செய்தான். சாரனா கிளர்ச்சி செய்தான். சாயிரனா கிளர்ச்சி செய்பவன். சஅரனா பழி வாங்கினான்னு அர்த்தம். சாரனா கிளர்ச்சி செய்தான். சஅர அப்படின்னு படிச்சோம்னா என்ன அர்த்தம்? பழி வாங்கினான்னு அர்த்தம். அப்ப சாயிரும் ரெண்டுத்துக்கும் இஸ்மு ஃபாயில் சாயிரும் தான். சஹாராவுடைய இஸ்மு ஃபாயிலும் சாயிரும் தான். சாராவுடைய இஸ்மு ஃபாயிலும் சாயிரும் தான். அப்ப இதுக்கு ரெண்டு அர்த்தமும் வைக்கலாம். சாராவுடைய இஸ்மு ஃபாயில்னா கிளர்ச்சி செய்பவன் வைக்கணும். சஹாராவுடைய இஸ்மு ஃபாயில்னா என்னது? பழி வாங்கக்கூடியவன் அர்த்தம் வைக்கணும். சரியா? அதான் இங்க சொல்றாங்க. இதா கானத் ஆகியிருந்தால் இஸ்மு ஃபாயில் மினல் ஃபஅலி சார யசூரு. அப்ப இதா கானத் இந்த கலிமா ஆகியிருந்தால், இந்த கலிமா ஆகியிருந்தால் இஸ்ம ஃபாயிலின் மினல் ஃபஅலி ஃபஅலிலிருந்து இஸ்மு ஃபாயிலாக ஆகியிருந்தால் சார யசூரு என்ற ஃபஅலில் இருந்து. சார யசூர் நான் சொன்னேன்ல, இந்த இஸ்மு ஃபாயில் எதுல இருந்து ஆயிடுச்சுன்னா சார யசூரு என்ற ஃபஅலில் இருந்து இஸ்மு ஃபாயிலாக இந்த வார்த்தை ஆகியிருந்தால் ஃபஹுவ சாயிரும். சார யசூரு ஃபஹுவ சாயிரும் என்ற அந்த ஃபேலிலிருந்து இஸ்மு ஃபாயிலாக ஆகியிருந்தால் கான அஸ்லுஹா சாவிருன். அப்ப சார யசூரு ஃபஹுவ சாயிரும். இது அஜினாஸில் நாம் படித்தோம் அல்லவா? சார யசூரு ஃபஹுவ சாயிரும், ஃபஅல யஃஅலு ஃபஹுவ ஃபாயிலுன் அப்படின்னு நம்ம வசன் சொல்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா? இது மானியை, இது முலாரி, அதுக்கப்புறம் இஸ்மு ஃபாயில் சொல்லி நம்ம வசன் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இங்க சொல்லியிருக்காங்க. அப்ப ஃபஅல யஃஅலு ஃபஹுவ ஃபாயிலுன், நஸர யன்சுருன் ஃபஹுவ நாசிருன். அது வசன் நம்ம படிக்கும் பொழுது மாலிக் எப்படி வரும், முலாரிக்கு எப்படி வரும், இஸ்மு ஃபாயில் எப்படி வரும் நம்ம படிப்போம்ல, அந்த மாதிரி சார யசூரு ஃபஹுவ சாயிருன் என்ற இந்த வகை ஃபேலில் இருந்து இஸ்மு ஃபாயிலாக இந்த வார்த்தை ஆகியிருந்தால் கான அஸ்லுஹா சாவிருன், அதோடைய அசல் ஆகும் சாவிர் என்று ஆகும். அப்ப ஆகியிருந்த இஸ்மு ஃபாயில் ஆகியிருந்தால் சாரு யசூர்ல இருந்து இருந்துச்சுன்னா அதோடைய அசல் என்ன? சாவிர் தானே. அப்ப யசூரு வாவு தான் அசல். அதனால சாவிரும் தான் வரணும். அதோடைய அசல் ஆகும். இந்த கலிமாவுடைய அசல் ஆகும் சாவிரும் என்று ஆகும். வக்கது வக்காலத்தில் வாவ் திட்டமாக நிகழ்ந்து விட்டது. ஐனன் லி இஸ்மு ஃபாயிலின், இஸ்மு ஃபாயிலுக்கு ஐன் கலிமாவாக நிகழ்ந்து விட்டது. அப்ப சா வாவ் ரா இது மூணும் தானே ஃபா கலிமா ஐன் கலிமா லாம் கலிமா. இதுல ஐன் கலிமா பாருங்க. வாவ் ஐன் கலிமாவா வாவா நிகழ்ந்துருச்சா? மக்கள் திட்டமாக நிகழ்ந்து விட்டது. வாவ் நிகழ்ந்து விட்டது. ஐன் கலிமாவாக இஸ்மில் ஃபாயில், இஸ்மில் ஃபாயிலுக்கு ஐன் கலிமாவாக. இப்ப முதல் எழுத்துக்கு ஃபா கலிமான்பாங்க, இரண்டாவது அசல் எழுத்துக்கு ஐன் கலிமான்பாங்க, மூணாவது அசல் எழுத்துக்கு லாம் கலிமான்பாங்க. இப்ப ரெண்டாவது அசல் எழுத்து ஐன் கலிமா, அது வாவாக நிகழ்ந்துருச்சா? மக்கள் இன்னும் திட்டமாக இல்லத்தாக்கப்பட்டது. அதோடைய மாதியிலே இல்லத்தாக்கப்பட்டது. அதோடைய மாலி தானே சார. அப்ப இங்க சஅரன் படிக்கல, அலிஃப் வச்சு வாவ அலிஃபா மாத்தி இல்லத்தாதான் படிச்சிருக்கும். அதான் சொல்றாங்க அதோடைய மாலியிலே, இந்த இஸ்மு ஃபாயிலுடைய மாலியிலே அந்த வாவ் இல்லத்தாக்கப்பட்டது திட்டமாக. ஃபகுலிபத் எனவே அந்த வாவ் புரட்டப்பட்டது. ஹம்சகன் ஹம்சாவாக புரட்டப்பட்டது. ஃபசாரத் மாறியது. சாயிரும் என்று மாறியது. விமானா இந்த அர்த்தத்தை கொண்டு ஹாயிஜின் கொதித்தெழுபவன், அதான் கிளர்ச்சியான கிளர்ச்சி செய்பவன், புரட்சி செய்பவன், கொதித்தெழுபவன் என்ற அர்த்தத்தை கொண்டு சாயிர் என்று மாறியது. அப்போ ஒண்ணுமே இல்லை. சார இதோடைய மாலி இல்லத்தான் இருக்கு. அதனால அந்த வாவை என்ன செஞ்சிட்டோம்? இங்க அம்சாவா மாத்திட்டோம். இப்ப அடுத்து பாருங்க, இது இதாக்கான பிக ஏலாலும், ஏலால் இருந்தா
அது எப்படின்றத விளக்கிட்டாங்க. ஏழால் இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி சஅர இதோட மாதிரி என்ன வரும்? சஅர. அதோடைய ஃபாயில் சாயிர். ஃபாயில் சாயிர். அப்ப ஐனுக்கு அம்சா கரெக்டா. சஅர மாலிலையும் அம்சா தான் வந்திருக்கு, இதுலயும் அம்சா தான் வந்திருக்கு. அதுலயும் இல்லத்தில்ல, இதுலயும் இல்லத்தில்ல. அப்ப அசலாவே வந்திருக்கு. இதாக்கான இந்த இந்த கலிமா ஆகியிருந்தால், இந்த வார்த்தை சாயிர் என்ற வார்த்தை ஆகியிருந்தால், இஸ்ம ஃபாயிலின் மினல் ஃபஅலி சஅர யஸ்அரு ஃபஹுவ சாயிரும். சஅர யஸ்அரு ஃபஹுவ சாயிரும் என்ற ஃபஅலில் இருந்து இஸ்மு ஃபாயிலாக இந்த வார்த்தை ஆகியிருந்தார். நான் சொன்னல வசன் சொல்றாங்க ஃபஅல யஃஅலு ஃபஹுவ ஃபாயிலுன் மாதிரி சஅர யஸ்அரு ஃபஹுவ சாயிருன்ற அது ஃபஅலில் இருந்து இஸ்மு ஃபாயிலாக ஆகியிருந்தால், கானத்தில் ஹம்சத்து அந்த அம்சாவாகும் அஸ்லியத்தன் அசலியாவாக ஆகும். ஏன்னா இங்கேயும் அம்சா இருக்கு, இங்கேயும் அம்சா இருக்கு, இங்கேயும் அம்சா இருக்கு. அப்ப ஐன் கலிமால எல்லாத்துலயும் அசல் தான் வந்திருக்கு, எதையுமே நம்ம மாத்தல. விமானா இதுக்கு அர்த்தம் என்ன? இந்த சஹாரன் படிச்சோன்னா சாஹிருக்கு என்ன அர்த்தம்? இந்த அம்சாவாகும், இந்த சாஹிர்ல உள்ள இந்த அம்சாவாகும். சஹாரில இருந்து இஸ்மு ஃபைல் வந்துச்சுன்னா இந்த அம்சாவாகும் அஸ்லியத்தன் அசலாக ஆகும். விமானா ஒரு அர்த்தத்தை கொண்டு அல்லதி ஒருவன் எத்தகையவன் என்றால் லா யுபகி அலா ஷைன் ஒரு விஷயத்தின் மீதும் மீதமாக்க மாட்டான். ஹத்தா யுதுரிக சஅரஹு அதற்கு பழி வாங்குவதை அடையும் வரை எந்த விஷயத்தின் மீதும் மீதமாக்க மாட்டான். அப்ப பழி வாங்குதல் அசல் என்னது? பழி வாங்குபவனுக்கு தான் என்ன சொல்லுவாங்க? சாயிருன்பாங்க. அதாவது சஹர எஸ்அருக்கு சாயிர் வந்தா பழி வாங்குபவன். அப்ப அந்த பழி வாங்குதலை அடையும் வரை எந்த விஷயத்தின் மீதும் அவன் மீதமாக்க மாட்டான், எதையும் விட்டு வைக்க மாட்டான். எதுவும் இவனுக்கு ஏதாச்சும் ஒரு தீங்கு நடந்துச்சுன்னா அதுக்கு பழி வாங்குதல் அது அடையும் வரை எந்த விஷயத்தின் மீது மீதமாக்க மாட்டானே அத்தகையவன் தான், அத்தகைய ஒருவன் என்ற அர்த்தம். இந்த சாயிருக்கு அர்த்தம் சொல்றான். அத்தகைய ஒருவன் என்ற அர்த்தத்தை கொண்டு அஸ்லியாவாக அந்த அம்சா இருக்கிறது. சரி, இது முடிஞ்சிருச்சு. அடுத்து வாங்க ரெண்டாவது வார்த்தைக்கு போகலாம். ஜாயிர். என்ன சொன்னாங்க? ஜாயிருன்னாங்க. இப்ப ஜாயிர் பாருங்க, ஜாயிர்னா அநீதம் செய்பவன் தானே சொன்னோம். அப்ப அநீதம் செய்வான் எப்ப அந்த அர்த்தம்னா ஜாரல இருந்து வந்தாதான் என்ன வரணும்? ஜார எஜூருல இருந்து வந்தாதான் அநீதம் செய்பவன். மேல சொன்ன மாதிரி ஜஅர எஜ் அருன்னு இருக்கு. ஜஅர எஜ் அரு ஜஅர எஜ் அருன்னு படிச்சா அம்சா அம்சா இங்கேயும் அம்சா வந்திருக்கு, எந்த ஒரு மாற்றமும் இல்லைல்ல. அப்ப ஜஅர எஜ் அருடைய இஸ்மு ஃபாயில்னா இங்க எந்த மாற்றமும் இல்லை. ஆனா ஜார எஜூருனா அந்த வாவ் அலி ஜார அதோடைய மாலிய இல்லத்தாக்கப்பட்டிருக்குல்ல நடு இல்லத்து, அதோடைய அசல் வாவ் எஜூரு முலாரியில வாவ் வந்திருக்குல்ல. அதனால அதோடைய அசல வாவ் அது இல்லத்தாக்கப்பட்டிருக்கு. அந்த வாவுனா அப்ப ஜாபீருன்னு வரணும். இப்ப ஜார எஜூருனா ஜாபீருன்னு தானே வரணும். அப்ப ஏன் மாத்தணும்? நம்ம சொன்ன முன்னாடி சொன்னா மாலியில இல்லத்தாக்கப்பட்டுச்சுன்னா அஜுவுக்கு நடுவிலத்து இல்லத்தாக்கப்பட்டுச்சுன்னா அது இஸ்மு ஃபைல் எடுக்கும் போது என்ன செய்வோம்? அம்சாவா மாத்திடுவோம். அதனால அம்சாவா மாத்திட்டோம். புரியுதா? இப்ப மாலியில ஜாரன்னு வந்துச்சுன்னா அதுக்கு ஜாபிர்னு வரணும். ஆனா அதை ஜாயிர்னு மாத்திட்டோம், ஏன்னா அது இல்லத்தாக்கப்பட்டுச்சுன்னா இங்க அம்சாவா மாற்றப்படும். அப்ப வாவ அம்சாவா மாற்றப்பட்டிருக்கு. ஜஹரல இருந்து வந்துச்சுன்னா ஜாயிர் எதுவுமே மாற்றப்படல. அப்ப ஜாரல இருந்து வந்துச்சுன்னா அநீதம் செய்பவன் அர்த்தம். ஜஹரல இருந்து வந்துச்சுன்னா சத்தம் போட்டு கற்றக்கூடியவன். என்ன செய்தான்? சத்தத்தை உயர்த்தினான் அப்படின்னு அர்த்தம். உயர்த்து சத்தம் போட்டு கத்துபவன் அர்த்தம். அப்ப பாருங்க, வாங்க பாப்போமா. இதுல ஏழால் இருந்தா என்னன்னு சொல்லி இங்க சொல்றாங்க, ஏழால் இல்லாட்டி என்னன்னு சொல்லி இங்க சொல்றாங்க. சரியா? இப்ப ஏழால் இருந்தா என்னன்னு பாருங்க. இதாக்கான இந்த வார்த்தை ஆகியிருந்தால் இஸ்ம ஃபாயில் மினல் ஃபஅலி ஜார யஜூரு பிமஅனா ظلم அநீதம் செய்தான் என்ற அர்த்தத்தை கொண்டுள்ள ஜார யஜூரு ஃபஅலில் இருந்து இஸ்மு ஃபாயிலாக இந்த கலிமாகின்றால், அதாவது ஜார யஜூரு ஃபஹுவ ஜாயிரும் அந்த வகை ஃபஅலில் இருந்து இஸ்மு ஃபாயிலாக ஆகியிருந்தால் கானத் ஜாயிரும் ஜாயிர் என்ற வார்த்தை ஆகும். முஅல்லதன் இல்லத்தாக்கப்பட்டதாக ஆகும். அல நஹ்வில் ஆதி பின்வரக்கூடிய முறையின் பிரகாரம் இல்லத்தாக்கப்பட்டதாக ஆகும். எந்த அது எப்படி இல்லத்தாக்கப்பட்டுச்சுன்னு பாருங்க. அஸ்லுல் கலிமதி அந்த வார்த்தையின் அசலாகிறது இந்த ஜாயிர் இருக்குல்ல, இந்த வார்த்தையின் அசலாகிறது ஹுவ ஜாவிரும் அது ஜாவிராக இருக்கும். வக்கது வக்காத்தில் வாவு திட்டமாக வாவ் ஐனன் லி இஸ்மி ஃபாயிலி இஸ்மு ஃபாயிலுக்கு ஐன் கலிமாவாக நிகழ்ந்து விட்டது. வக்கது இல்லத் ஃபி மாதிஹி அதோடைய மாதியிலே திட்டமாக இல்லத்தாக்கப்பட்டது. அப்ப இஸ்மு ஃபாயில்ல ஐன் கலிமா தான் வந்திருக்கு அம்சா. அப்ப வாவ் இங்க பாருங்க, வாவ்ன்றது என்னது? இஸ்மு ஃபாயில்ல ஐன் கலிமான்னு நிகழ்ந்திருக்கு. அந்த ஐன் கலிமா மாலியில அந்த இஸ்மு ஃபாயிலுடைய மாலியில என்ன செய்யப்பட்டிருக்கு? இல்லத்தாக்கப்பட்டிருக்கு. அதோட இஸ்மு ஃபாயில் பாருங்க, அலிஃப் அலிஃப் வந்திருக்கு. அப்ப இது இல்லத்தானே. இப்ப மாலியில இல்லத்தாக்கப்பட்டுச்சுன்னா அது இஸ்மு ஃபாயில் ஆக மாற்றும் பொழுது என்ன செய்வோம்?
வாவா மாத்தோம்ல அதான் சொல்றாங்க ஃபகுலிபத். எனவே அந்த வாவ் புரட்டப்பட்டது, ஹம்சத்தன் ஹம்சாவாக புரட்டப்பட்டது. இது ஜார் எஜூருல இருந்து வந்த ஜாஇருடைய அசல். இப்ப ஜஹர் எஜருல இருந்து வந்த ஜாஇருக்கு வாங்க பார்ப்போம். இல்லத்து இல்லாததாக இருந்தால் எல்லாத்துலயும் இது ஜார் எஜருன்னு படிச்சா இல்லத்து இருக்கு. ஜஹர் எஜருன்னு படிச்சா எந்த இல்லத்தும் இல்லை, எதுவுமே மாத்தல. எல்லாரும் தானே மாத்துறது தானே, நம்ம எந்த வார்த்தையும் மாத்தல. அதனால இது இல்லத்து இல்லாம வருது பாருங்க. இதாக்கான இஸ்ம ஃபாயிலின், இஸ்மு ஃபாயிலாக இந்த வார்த்தையாக இருந்தார். ஜாயிரத்துல இது இஸ்மு ஃபாயிலாக மேல் ஃபஅலி ஜஅர யஜ்அரு, ஜஅர யஜ்அரு என்ற வகை ஃபஅலில் இருந்து இஸ்மு ஃபாயிலாக ஆகியிருந்தார். பிமஅனா ஒரு அர்த்தத்தை கொண்டு, ரஃபஅ சௌதஹு பிதுஆஇ அழைப்பதை கொண்டு அவனுடைய சத்தத்தை உயர்த்தினான் என்ற அர்த்தத்தை கொண்டு ஜஅர யஜ்அரு என்ற ஃபஅலில் இருந்து இஸ்மு ஃபாயிலாக ஆகியிருந்தால் கானத் ஜாயிருன், இந்த ஜாகிர் என்ற வார்த்தையாகும். வைர முஅல்லத்தின் இல்லத்தாக்கப்படாததாக ஆகியிருக்கும். அப்படிதானே? ஜஅர யஜ்அரு ஜாயிர், இதுலயும் அம்சா வந்திருக்கு, மாலிலையும் அம்சா வந்திருக்கு, முலாரிலையும் அம்சா வந்திருக்கு, இதுலயும் அம்சா. அப்ப அசலையும் அசலா கொண்டு வந்துட்டோம். இதுக்கு என்ன அர்த்தம்? அவன் உயர்த்தினான், சத்தத்தை அழைப்பதை கொண்டு உயர்த்தினான், எதுவுமே மாத்தல. ஆனா இங்க பார்த்தா ஜார யஜூரு வாவ என்ன செஞ்சிருக்கோம், யாவா மாத்திருக்கோம். ஏன்னா மாலியில இல்லத்தா வந்துச்சு. அதனால அதோட இஸ்மு ஃபாயிலு ஜாபிர்னு வராம அங்கேயும் இல்லத்தாக்கப்பட்டுச்சு. அங்க வாவா அம்சாவா மாத்தி ஏழாள் செஞ்சிருக்கோம். ஓகேவா? அடுத்து பாருங்க, சாயில். அடுத்த வார்த்தை சாயில். இதோட அர்த்தம் என்னன்னா சஅல யஸ்அலு, சாயிலுன் அதுக்கும் சாயில் தான் வரும். சால யசீலு அதுக்கும் சாயில் தான் வரும். அப்ப சால யசீலு, இப்ப சாலல நடு எழுத்து இல்லத்தாக்கப்பட்டிருக்கு. படிக்கும் போது தெரியுது சாலல என்ன செய்யப்பட்டிருக்கு, நடு எழுத்து இல்லத்தாக்கப்பட்டிருக்கு. அப்ப எசீலு அதோடைய அசல் யா, முன்னாடியில நமக்கு தெரியுது அந்த யா தான். இப்ப சா அதோடைய அசல் சா யானா சாயிலுன்னு வரணும். இம்சா கூட சாயிலுன்னு வரணும். அப்ப ஏன் அம்சா மாக்கப்பட்டுச்சு? அதோடைய மாலி இல்லத்தாக்க இருந்துச்சுன்னா அதுக்கு இஸ்மு ஃபாயில் வரும்போது அந்த யாவை அம்சாவை மாத்தணும். அதானே சொன்னோம், மாலி இல்லத்தா இருந்துச்சுன்னா நடுவரத்து இல்லத்தா இருந்துச்சுன்னா அது இஸ்மு ஃபாயில்ல ஐன் கலிமால வரும்போது அம்சாவை மாத்தப்படும். ஒன்னொன்னு இருக்குது, சஅல யஸ்அலு, அதுக்கு சாயின்னு படிச்சா அதுலயும் என்ன இருக்கு, அம்சா இருக்கு. அசல்ல மாலிலையும் அம்சா இருக்கு, முலாரிலையும் அம்சா இருக்கு. அதே அசல் தான் இதுலயும் வந்திருக்கு, எதுவுமே மாத்தப்படல. அப்ப சா இல், சால எசீலுல இருந்து இந்த இது வந்துச்சுன்னா ஓடியதுன்னு அர்த்தம். ஜரா அப்படின்னு அர்த்தம் சொல்லுவாங்க. ஓடினான், ஓடியது, தண்ணீர் ஓடியது சொல்லுவாங்கல்ல, அதுக்கு சால ஓடியது, வலிந்தது அப்படின்னு அர்த்தம். அப்ப சஅல எஸ்அலு சாயின்னு வச்சா கேட்கக்கூடியவன் அர்த்தம். சஅல எஸ்அலுனா என்ன அர்த்தம் வரும்? கேட்கக்கூடியவன், தேடக்கூடியவன் அர்த்தம். பாருங்க பாப்போம். இல்லத்து இருந்தா அது எப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க, அடுத்து இல்லத்து இல்லைன்னா எப்படின்னு சொல்லுவாங்க. இதாக்கான இஸ்ம ஃபாயிலின் மினல் ஃபஅலி சால யசீலு பிமஅனா ஜரா, ஓடினான் சென்றது என்ற அர்த்தத்தை கொண்டு சால யசீலு என்ற ஃபஅலில் இருந்து இஸ்மு ஃபாயிலாக இந்த வார்த்தை ஆகியிருந்தார். அப்ப சால யசீலு சாயிலுன், சால யசீலிருந்து சாயிலாக ஆகியிருந்தால் அதுக்கு அர்த்தம் என்ன, ஜரா ஓடினான் சென்றது அப்படின்னு. கானத் ஆகியிருந்தால் கானத் சாயிலு, சாயில் என்ற வார்த்தை ஆகும். சாயில் என்ற வார்த்தையாகும். முஅல்லத இல்லத்தாக்கப்பட்டதாக ஆகும். அல நஹ்வில் ஆத்தி பின்வரக்கூடிய முறையின் பிரகாரம் இல்லத்தாக்கப்பட்டதாக ஆகும். எப்படி இல்லத்துல நம்ம சொல்லியிருக்கோம், அலிஃபாவியா வந்து அது என்ன இல்லத்தாக்கப்பட்டது. அஸ்லுல் பின்வரும் முறை அது எப்படின்றது பின்னாடி விளக்குறாங்க. அஸ்லுல் கலிமதி ஹுவ சாயிலும், இந்த கலிமாவுடைய அசலாகிறது, இந்த சாயிலுடைய கலிமாவின் அசலாகிறது. ஹுவ சாயிலும், சாய் அது சாயிலாக இருக்கும். பக்கத்து இன்னும் திட்டமாக வக்காத்தில் யாஹு ஐனன் லி இஸ்மி ஃபாயிலின், அப்ப இஸ்மு ஃபாயிலுக்கு ஐன் கலிமாவாக இந்த யா நிகழ்ந்து விட்டது. இந்த இஸ்மு ஃபாயிலுக்கு யா ஐன் கலிமா தானே, இது ஃபா கலிமா, இது ஐன் கலிமா, இது யா லாம் கலிமா. அப்ப யான்றது ஐன் கலிமாவும் நிகழ்ந்து விட்டது. ஃபக்கது உஇல்லத், எனவே இங்க கது வரணும், ஐன் போட்டாங்க. ஃபக்கது உஇல்லத், எனவே திட்டமாக அது உஇல்லத் ஃபில் மாதி, அந்த இஸ்மு ஃபாயிலுடைய மாயிலையும் இல்லத்தாக்கப்பட்டு இருந்தது. சால இங்க என்ன செய்யப்பட்டிருந்தது, இல்லத்தாக்கப்பட்டிருந்துச்சுல. அப்ப அதுலயும் இல்லத்தா இருந்துச்சு, அதனால இங்க ஐன் கலிமாலையும் நிகழ்ந்துச்சு. அதனால யாவா ஹம்சாவா மாத்தினோம். ஃபகுலி பத், எனவே அந்த யா புரட்டப்பட்டது, ஹம்சத்தன் ஹம்சாவாக புரட்டப்பட்டது. இப்ப ஏழாள் இல்லைன்னா பாப்போமா. இதா கனத் இஸ்ம ஃபாயிலின் அல் ஃபஅலி சஅல யஸ்அலு பிமஅனா தலப, தேடினான் என்ற அர்த்தத்தை கொண்டு சஅல யஸ்அலு என்ற வகை ஃபஅலில் இருந்து இஸ்மு ஃபாயிலாக அந்த வார்த்தை ஆகியிருந்தால் கானத் ஆகும். சாயில், சாயில் என்ற வார்த்தையாகும். கைர முஅல்லதின் இல்லத்தாக்கப்படாததாக இந்த சாயில் என்பது ஆகும். ஆமா, இல்லத்தாக்கப்படாத, அசலையும் மாலையிலயும் இல்லத்தாகல, அசலையும் வந்திருக்கு, முலாரிலையும் ஆகல, அப்ப எதுலயும் ஆகல. அப்ப இதுக்கு சாயில், சஅல யஸ்அலு சாயிலுக்கு தேடினான் கேட்டான் அர்த்தம் வரும். சரியா?
அடுத்து பாருங்க கடைசி ஜாயிர். இப்ப ஜாயிர்னா நம்ம சொன்ன மாதிரி இதுன்னு அதே போலதான் ஜாரல இருந்து ஜாயிர் வரும். என்ன வரும்? ஜாயிர்னா ஜாரல இருந்து வரும். அப்படி வந்தா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரிதான். ஜாரா அதுலயே என்னவாயிருக்கு? அலிஃப் இல்லத்தாக்கப்பட்டிருக்கு மாலியில. அதனால அதோட அசல் வாவ். எசூரு வாவ். அப்ப ஜாபீருன்னு தானே வரணும். அப்போ அப்படி விடாம அம்சா மார்க் புரட்டப்பட்டுச்சு. ஏன்னா இஸ்மு ஃபாயில் ஐன் கலிமால வரும் பொழுது என்ன செய்யப்படும்? மாலியில இல்லத்தாச்சுன்னா அதோட இஸ்மு ஃபாயிலும் இல்லத்தாக்கப்படும். அதே போல ஜஅர இஸ்அரு. ஜஅர இஸ்அரு அப்படின்னா கர்ஜித்தான் அப்படின்னு அர்த்தம். அப்ப என்னன்னா ஜஅர இஸ்அரு ஜாயிருன்னு இருந்துச்சுன்னா அதுல எதுவுமே மாத்தப்படல. அசலே அப்படியே தானே வந்திருக்கு. அப்ப அதுல ஏனால் ஏற்படாது. இப்ப ஜஅர இஸ்அருடைய இஸ்மு ஃபாயிலும் ஜாயிர் தான். இதோடைய ஜார யசூருடைய இஸ்மு ஃபாயிலும் ஜாயிர் தான். பாருங்க, இதா கானத் இஸ்ம ஃபாயிலின் மினல் ஃபிஅலி ஜார யசூரு பிமஅனா அதாஹு லியல்தகிய. சந்திப்பதற்காக அவனிடம் வந்தான். சந்திப்பதற்காக அவனிடம் வந்தான். அவன் ஜியாரத் செய்யறோம்னு சொல்லுவாங்களே. அப்ப சந்திப்பதற்காக அவனிடம் வந்தான் என்ற அர்த்தத்தை கொண்டுள்ள ஜார யசூர் என்ற ஃபிஅலில் இருந்து இஸ்மு ஃபாயிலாக இந்த வார்த்தை ஆகியிருந்தால், இந்த ஜாயிர் என்பது இஸ்மு ஃபாயிலாக ஆகியிருந்தால், இந்த ஜார யசூரில் இருந்து இஸ்மு ஃபாயிலாக ஆகியிருந்தால் கானத் ஜாயிரும் ஜாயிர் என்ற வார்த்தையாகும். முஅல்லத்தன் இல்லத்தாக்கப்பட்டதாக ஆகும். அல நஹ்வில் ஆதி பின்வரக்கூடிய முறையின் பிரகாரம் இல்லத்தாக்கப்பட்டதாகும். எப்படி? அதான் எப்படின்னு வளர்க்குறாங்க. அஸ்ருல் கல்மதி ஹுவ ஜாவிருன். இந்த வார்த்தையின் அசலாகிறது ஹுவ ஜாவிருன், ஜாவிராக இருக்கும். வக்கது வக்காத்தில் வாவு ஐனன். இன்னும் திட்டமாக வாவு நிகழ்ந்து விட்டது. ஐனன் இஸ்மி ஃபாயிலின் இஸ்மு ஃபாயிலுக்கு ஐன் கலிமாவாக நிகழ்ந்து விட்டது. வக்கது உஇல்லத் ஃபி மாதிஹி. அந்த இஸ்மு ஃபாயிலுடைய மாதியிலே திட்டமாக அது இல்லத்தாக்கப்பட்டிருந்தது. இது இஸ்மு அதோடைய மாலையில இல்லத்தாக்கப்பட்டிருந்துச்சு. இன்னும் இஸ்மு ஃபாயில அது ஐன் கலிமாவா நிகழ்ந்துருச்சு. ஃபகுலிபத் ஹம்சத்தன். எனவே அந்த ஹம்சாவாக புரட்டப்பட்டது. இது ஜார யசூர் இல்லத்தா இருந்துச்சுன்னா அப்ப ஏலால் இருக்குன்னு அர்த்தம். ஏலால் இல்லாட்டி பாருங்க, இதா கானத் இஸ்ம ஃபாயிலி மினல் ஃபஅலி ஜஅர யஸ்அரு பிமஅனா சாஹகல் அஸதி. சிங்கத்தை போன்று கத்தினான் என்ற அர்த்தத்தை கொண்டு ஜஅர யஸ்அரு என்ற வகை ஃபஅலில் இருந்து இஸ்மு ஃபாயிலாக இந்த வார்த்தை ஆகியிருந்தால், ஜாயிர் என்ற வார்த்தை ஆகியிருந்தால் கானத் ஜாயிரும் ஜாயிர் என்ற வார்த்தை ஆகும். கைர முஅல்லத்தின் இல்லத்தாக்கப்படாததாக ஆகும். அப்படித்தானே? ஜாயிர் என்ற வார்த்தை அப்ப எப்படி இல்லத்தாகும்? ஏன்னா இங்கேயும் அசல் இருக்கு, இங்கேயும் அசல், அதே போல இங்கேயும் அசல். சரி, அதனால எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்ப ஏழால் இருந்தா எப்படின்னு சொல்லி விளக்கியாச்சு. ஏழால் இல்லாட்டி அது எப்படின்றதும் விளக்கியாச்சு. இதுக்கு அர்த்தமும் சொல்லியாச்சு. வாருங்கள் அடுத்து பார்ப்போம். அப்ப அடுத்த தம்ரீனாத்து வந்து 4வது தம்ரீன் பார்க்கணும். வாருங்கள் என்ன சொல்றாங்க பார்ப்போமா. இங்க வந்து 4வது தம்ரீன்ல ஜம்மாக்க சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஜம். அப்ப அஜ்மிஇல் அஸ்மா அல் ஆத்தியத அலா சீகதி முன்தஹல் ஜுமூஇ. முன்தஹல் ஜுமூ முன்தஹல் ஜம்முடைய சீகாவின் பிரகாரம் பின்வரக்கூடிய இஸ்முகளை நீ ஜம்ஆக்கு. என்ன செய்? ஜம்ஆக்கு. வபையின். இன்னும் விளக்கு மா யஹ்துஸு ஃபீஹா. அதிலே உண்டான ஒன்றை நீ என்ன செய்? விளக்கு. மின் இலாலி. இலாலில் இருந்து அதிலே உண்டான ஒன்றை நீ விளக்கு. மஅ திக்ரி சபபி. காரணத்தை கூறுவதுடன். ஃபர்ஸ்ட் கீழே உள்ளதெல்லாம் ஜம்மாக்கணுமா. ஜம்மாக்கிட்டு அதுல என்ன ஏலால் ஏற்பட்டுச்சுன்னு காரணத்தோட விளக்கணுமா. அவ்வளவுதான் விஷயம். அப்ப கீழே உள்ளதெல்லாம் ஜம்மாக்கிட்டு அது ஏன் ஜம்மாச்சுன்ற காரணத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கிலாதத்துனா செயின். கழுத்துல போடக்கூடிய நகைக்கு என்ன சொல்லுவாங்க? கிலாதத்துன்னு. கிலாதத்துன். கிலாதத்துனா அப்ப செயின். கழுத்தணின்பாங்க. தமிழ்ல சொல்லணும்னா கழுத்துல போடக்கூடிய அணி. அணினா நகை, கழுத்தணி. அப்ப நஜீபத் ரெண்டாவது என்னது? நஜீபத்துன்னா உன்னதமானது, புகழ் பெற்றது, புகழ் பெற்றவன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறமா என்ன இருக்கு? இமாமத்து. இமாமத்துனா தலைப்பாகை. இமாமத்துனா என்னது? தலைப்பாகை. அதுக்கப்புறமா என்ன இருக்கிறது? சமீலத்துன். சமீலத்துன்னா அடர்ந்த மரம். அடர்ந்த மரத்துக்கு சமீலத்துன்பாங்க. அடுத்து கலூசுன். அதுக்கப்புறமா என்ன இருக்குது? கலூசுன்னா இளம் ஒட்டகத்துக்கு கலூசுன்பாங்க. அடுத்து ஹலூபத். அதே போல என்னது? ஹலூபத்னா பால் கறக்கக்கூடிய விலங்கு. எந்த விலங்குக்கெல்லாம் பால் கறக்கப்படுமோ அத்தகைய ஒட்டகம். பால் கறக்கப்படும் ஒட்டகம். ஹலூபத்னா பால் கறக்கப்படும் ஒட்டகம். இதுக்கெல்லாம் அர்த்தம் பார்த்தாச்சு. வாங்க இதோடைய ஜம்மா ஆக்கி அதுல நிகழ்ந்த என்ன செய்யலாம்? ஏழால விளக்கணும். இப்ப 4வது தம்ரீன் பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிருவாங்க? அசலு
அதோடைய ஜம்மு அதுல எப்படி என்ன நிகழ்ந்துச்சு ஏலான்றத காரணத்தோட விளக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் என்னது? ஆஹ் கீலாதத். அதுக்கு என்னது? பலா இது ஃபஆஇல் வசன் சொன்னால முன்தஹல் ஜம் எடுக்கும்போது ஃபஆஇல் வசன் எடுக்கணும். இப்ப கழுத்தணிகள் முன்தஹல் ஜம்முடைய வசன் என்னது? ஃபஆஇல் கழுத்தணிகள்னு அர்த்தம். கழுத்தணி பலா இதுனா கழுத்தணிகள் ஜம்மு, அதாவது கழுத்தில் போடக்கூடிய நகைகள். அஸ்லுஹா இந்த கலாஇத் என்ற வார்த்தையின் அசலாகிறது கலாது. ஏன்னா இங்க மூன்றாவது எழுத்து சட்டம் நாம் படிச்சிருக்கோம். முஃப்ரத் முஅன்னஸ். என்னது? முஃப்ரது. இது முஃப்ரது, அதே போல முஅன்னஸா இருக்குல்ல, அதுல ஒன்னு ரெண்டு மூணு, மூணாவது எழுத்து மத்துடைய எழுத்தா இருந்துச்சுன்னா அது என்ன செய்யப்படும்? முன்தஹல் ஜம்முக்கு வரும் பொழுது அந்த ஜாயிதாவான அலிஃபுக்கு பிறகு அந்த அலிஃப் வராது. என்ன செய்வோம்? அந்த அலிஃபோ வாவோ யாவோ என்ன செய்வோம்? அம்சாவா புரட்டப்படும். அதானே? அந்த அலிஃபோ வாவோ யாவோ அம்சாவா புரட்டப்படும். அதான் இங்க சொல்ல வராங்க. அஸ்லுஹா கலாது. இங்க அலிஃப் தானே வரணும். இங்க அலிஃப் வந்திருக்கனால இங்க அலிஃப் தானே வரணும். கலாது. வக்காத்தில் அலிஃபு பாத அலிஃபின். அலிஃப் நிகழ்ந்தது பாத அலிஃபி சீகத்தி முன்தஹல் ஜுமூஇ. முன்தஹல் உடைய சீகாவின் அலிஃபுக்கு பிறகு இந்த அலிஃப் நிகழ்ந்தது. எந்த அலிஃப் இது? முன்தஹல் ஜுமுடைய அலிஃப் வந்து இங்க இருக்கு. இங்க இருக்குல்ல, அதான் இந்த அலிஃப் தான் முன்தஹல் ஜம்முடைய அலிஃப். இதுக்கப்புறமா நிகழ்ந்தது இந்த அலிஃப் என்ன இருந்துச்சு? இந்த அலிஃப் அதுக்கப்புறமா நிகழ்ந்தது. வக்கானத் மத்தன் சாயிதன் ஃபில் முஃப்ரதி. முஃப்ரதியிலே அது அதிகப்படியான மத்தாக ஆகியிருந்தது. அந்த அலிஃப் என்பது முஃப்ரதிலே அதிகப்படியான அலிஃபாக இருந்தது. இப்ப காஃபு லாமு தால் இது மூணு தான் அசல் வார்த்தை. இந்த அலிஃப்ன்றது ஜாயிதான அலிஃப் மத்தா. மத்துன்றது அசல் இல்ல, அதிகப்படியானது. குலிபத். எனவே அந்த அலிஃப் புரட்டப்பட்டது ஹம்சத்தன், ஹம்சாவாக புரட்டப்பட்டது. அத நஜீபத். என்ன பார்க்கணும்? நஜீபத் தானே பார்க்கணும். அப்ப நஜீபத்துடைய ஜம்மு வந்து நஜாஇப். நஜாபத் உன்னதமானவைகள் அப்படின்னு நான் வரணும். இலவசம் வந்திருக்கா. அப்ப நூன் ஜீம் பா தான் அசலு. இந்த யான்றது மூன்றாவது எழுத்து அதிகப்படியான யா மத்தா வந்திருக்கு. அது முன்தஹல் ஜம்முல வரும்போது அதிகப்படியான இந்த அலிஃபுக்கு பிறகு நஜாயிப்னு வரணும். முன்தஹல் ஜம்முல அதிகப்படியான அலிஃபுக்கு பிறகு நிகழ்ந்தனால அந்த மத்தோடைய எழுத்து மாற்றப்பட்டுச்சு. அஸ்லூஹா நஜாயிப். அதோடைய அசல் ஆகிறது இந்த நஜாயிபோட அசல் ஆகிறது. வார்த்தையின் அசல் நஜாயிபுன் நஜாயிபா இருக்கும். வக்காத்தில் யா உபாத அலிஃபி சீகத்தி முன்தஹல் ஜுமூ உடைய சீகாவின் அலிஃபுக்கு பிறகு இந்த யா நிகழ்ந்தது. முன்தஹல் ஜம்முடைய அலிஃப்னா இந்த அலிஃப், இந்த அலிஃபுக்கு பிறகு யா நிகழ்ந்தது. கானத் மத்தன் ஜாயிதன் ஃபில் முஃப்ரதி. முஃப்ரதிலே அதிகப்படியான மத்தாக அந்த யா ஆகியிருந்தது. அப்ப நூன் ஜீம்பா தான் அசல். இந்த யா மூன்றாவது எழுத்து அதிகப்படியானது. மூன்றாவது எழுத்து தான் எல்லாத்துலயும் வரும், பார்த்துக்கிட்டே வாங்க. மூணாவது எழுத்து அதிகப்படியான மத்தோட எழுத்தா இருக்கும். அப்போ இது மத்தன் ஜாயித் அதிகப்படியான மத்தாக ஆகியிருந்தது. ஃபஃபுல் இப்ப ஹம்சத்தன். எனவே அந்த யா ஹம்சாவாக புரட்டப்பட்டது. அடுத்து பாருங்க, நம்ம சொன்னல அப்ப இமாமத் தலைப்பாகை, அமாயிம் அப்படின்னா அமாயிமுனா தலைப்பாகைகள். அப்ப இதுலயும் அதே மாதிரிதான் ஒன்னு ரெண்டு மூணு, மூணாவது அலிஃப் மத்தா வந்திருக்கு. இதுல ஐனு மீன் மீன் தான் அசல். இது வந்து அசல் இல்ல, அதிகப்படியானது. அது ஜம்மு முன்தஹல் ஜம்மு எடுக்கும்போது அதிகப்படியான முன்தஹல் ஜம்முடைய அலிஃபுக்கு பிறகு நிகழ்ந்தனால அந்த அலிஃபை திருப்பி வரல, அம்சாவா புரட்டப்பட்டிருக்கு. அஸ்லோ அதோடைய அசல் இந்த அமாயிமுடைய அசல், அந்த வார்த்தையின் அசல் ஆகிறது அமாம்னு இருக்கும். வக்காத்தில் அலிஃபு பாத அலிஃபி சீகத்தி முன்தஹல் ஜுமூ உடைய சீகாவின் அலிஃபுக்கு பிறகு இந்த அலிஃப் நிகழ்ந்தது. இப்ப முன்தஹல் ஜம்முடைய அலிஃப்னா இந்த இருக்குல்ல, இதுதான் முன்தஹல் ஜம்முடைய அலிஃப். அதுக்கு பிறகு இந்த அலிஃப் நிகழ்ந்தது. வக்கானத் மத்தன் ஜாயிதன் ஃபில் முஃப்ரதி. முஃப்ரதிலே அதிகப்படியான மத்தாக அது ஆகியிருந்தது. இந்த அலிஃப் அதிகப்படியான மத்தா என்ன ஆச்சு? முஃப்ரதில் ஆகியிருந்துச்சு. ஃபகுலிபத் ஹம்சத்தன். எனவே அது ஹம்சாவாக புரட்டப்பட்டது. அந்த அலிஃப் ஹம்சாவாக புரட்டப்பட்டது. வாங்க அடுத்து பாருங்க. அடுத்து ஹமீலத். அப்ப ஹமீலத்துடைய முன்தஹல் ஜம்முடைய சீகா ஹமாயில். ஹமீலத்துடைய முன்தஹல் அப்ப அடர்த்தியான மரம், அடர்த்தியான மரங்கள். ஹமீலத்துன்னு அதான சொன்னோம். அப்ப அடர்த்தியான மரங்கள் ஹமாயிலும். அப்ப மூன்றாவது ஒன்னு ரெண்டு மூணு. இப்ப ஹமீ யா மத்தவங்க இருக்கு. ஹாமீம் லாம் தான் அசலு. இந்த அதிகப்படியான எழுத்து முன்தஹல் ஜம்ல அதிகப்படியான முன்தஹல் ஜம்முடைய அலிஃபுக்கு பிறகு நிகழ்ந்தால் அந்த யா ஹம்சாவாக புரட்டப்பட்டுச்சு. அஸ்லுஹா ஹமாயில் என்ற வார்த்தையின் அசல் ஆகிறது ஹமாயினும், ஹமாயிலா இருக்கும். வகாத்தில் யா உபாத அலிஃபி சீகத்தி முன்தஹல் ஜுமூஇ. முன்தஹல் ஜம்முடைய சீகாவின் அலிஃபுக்கு பிறகு திட்டமாக பிறகு யா நிகழ்ந்து விட்டது. அலிஃபுக்கு பிறகு யா நிகழ்ந்து விட்டது. வக்கானத் மத்தன் இதன் ஃபில் முஃப்ரதி. முஃப்ரதிலே அதிகப்படியான மத்தாக ஆகியிருந்து, அதிகப்படியான மது தானே யா முத அதிகம் ஆகியிருந்தது. ஃபகுலிபத் ஹம்சத்தன். எனவே ஹம்சா அந்த யா ஆக புரட்டப்பட்டது. அப்ப அந்த யா முன்தஹல் எடுக்கும்போது ஹம்சாவா புரட்டப்பட்டுச்சு. அடுத்து பலூஸ், இளம் ஒட்டகம். பலூஸ்னா என்னது? இளம் பெண் ஒட்டகம்.
ஓகேவா? நீ இது நம்ம என்ன சொல்லிருக்கோம், முஃப்ரத் முஅன்னஸா இருக்கணும்னு சொன்னோம்ல. அப்ப இது எப்படி முஅன்னஸ்னா, பெண் ஒட்டகத்துக்கு தான் பேரு இது. அப்ப இளம் பெண் ஒட்டகம். பலாஇஸ் இதோட ஜெம் என்ன? பெண் ஒட்டகங்கள், இளம் பெண் ஒட்டகங்கள். அப்ப 1 2 3 வாவுன்றது அதிகப்படியானது. அப்படி தெரிஞ்சிருச்சு. வாவ் மத்தான்றது முத்தஹஜம் எடுக்கும்போது இந்த அலிஃபுக்கு பிறகு வரும்போது கலாவிஸ் அந்த வாவ் ஹம்சாவாக புரட்டப்பட்டிருக்கு. அஸ்ருஹா கலாயிஸ் என்ற வார்த்தையின் அசலாகிறது கலாவிஸ். கலாவிஸாக இருக்கும். வகஅத்தில் வாவு பஅத அலிஃபி சீகத்தி முன்தஹல் ஜுமூஇ. முன்தஹல் ஜுமூஇ சீகாவின் அலிஃபுக்கு பிறகு அந்த வாவ் நிகழ்ந்துள்ளது. அப்படிதானே? அந்த அலிஃபுக்கு பிறகு வாவ் நிகழ்ந்துள்ளது. வக்கானத் மத்தன் ஜாயிதன் ஃபில் முஃப்ரதி. முஃப்ரதில் அதிகப்படியான மத்தாக அந்த வாவ் ஆகியிருந்தது. வாவுன்றது அதிகப்படியான மத்தா தானே இருக்கு. காஃப் லாம் சாத் தானே அசல். ஃபகுலிபத் ஹம்சத்தன். எனவே அந்த வாவ் ஹம்சாவாக புரட்டப்பட்டது. அடுத்து பாருங்க. ஹலூபத். அடுத்த வார்த்தை என்னது? ஹலூபத். அப்ப பால் கறக்கப்படும் பெண் ஒட்டகத்துக்கு ஹலூபத். ஹலாயிப். ஹலாயிப்னா பெண் ஒட்டகங்கள், பால் கறக்கப்படும் பெண் ஒட்டகங்கள். அஸ்லுஹா அதோடைய அசலாகிறது ஹலாவிபும், ஹலாவிபா இருக்கும். வகாத்தில் வாவு பாத அலிஃபி சீகத்தி முன்தஹல் ஜுமூஇ. முன்தஹல் ஜம்முடைய சீகாவின் அலிஃபுக்கு பிறகு இந்த வாவ் நிகழ்ந்துள்ளது. பாருங்க, இந்த முன்தஹல் ஜம்முடைய அலிஃபுக்கு பிறகு இந்த வாவ் நிகழ்ந்திருக்கா. அப்ப வகானத் மத்தன் ஜாயிதன் ஃபில் முஃப்ரதி. அது முஃப்ரதிலே அதிகப்படியான மத்தாகவும் ஆகியிருந்தது. முஃப்ரதி தான் அதோடைய அதிகப்படியான வாவ். ஹா லாம் பா தான் அசல். இந்த வாவுன்றது அதிகப்படியானது. அப்ப நம்ம படிச்சிருக்க அதிகப்படியா வந்துச்சுன்னா அதுக்கு முன்தகல் ஜம் எடுக்கும்போது அந்த அலிஃபுக்கு பிறகு நிகழ்ந்தால் அந்த வாவ் அம்சாவாக புரட்டப்படும். அந்த மத்தோடி எழுத்து அம்சாவாக புரட்டப்படும். இங்க வாவ் மத்தோடி எழுத்து அது அம்சாவாக புரட்டப்பட்டிருக்கு. ஃபகுலிபத். எனவே அந்த வாவ் புரட்டப்பட்டது. ஹம்சத்தன் ஹம்சாவாக புரட்டப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ். 2 தம்ரீனாத்துகள், மொத்தம் 4 தம்ரீனாத்துகள் முடித்து விட்டோம். வாருங்கள், தொடர்ந்து அடுத்த தம்ரீனாத்துகளையும் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.